ஹே பார்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த சின்ன பொண்ணு கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்க போல இருக்கு. சரி, ஓகே, இந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நான் இப்பதான் இந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா பார்பி? சரி, ஓகே, உனக்கும் நான் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா, வெளியில போலாம். நம்ம ரெண்டு பேரும் இப்போ வெளியில போயிட்டு சாப்பிட போறோம். நம்மளுடைய ஊர் ஸ்டைல்ல இங்க ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தள்ளு வண்டி கடை அப்படின்னு சொல்லி. அதுல நல்ல இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்குது. நம்ம அதை சாப்பிட போறோம். வா பார்பி, போலாம், கிளம்பு. என்னகேன்னு சொல்ற? வெளியில போய் சாப்பிட போறோமா? எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கற? கல்யாணம் ஆக போகுதுங்கிற குஷியா? சரி, ஓகே கேன், ட்ரெஸ்ஸை கொண்டா, நான் எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே ஆண்டி, நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்களும் மாமாவும் சேர்ந்து சாப்பிட போயிட்டு வாங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா வரேன் உங்களை பார்க்குறதுக்கு. பாய் ஆண்டி. பாய் அங்கிள், போயிட்டு வரேன். இந்த பார்பி, சீக்கிரமா இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. பார்த்து பார்த்து வாங்கினேன். ரெண்டு பேரும் ஒரே சேம் ட்ரெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் போட்டினா நீ செம்மையா இருப்ப, மாடர்னா இருப்ப. கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா போய் போட்டுட்டு வா, டைம் ஆகுது பார்பி. சீக்கிரமா போ பார்பி. தேங்க்யூ கென், தேங்க்யூ. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். ஓகே, பழைய ட்ரெஸ்ஸை வச்சுட்டேன், புது ட்ரெஸ்ஸை நான் போட்டாச்சு. நல்லா இருக்கே, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கு, செம்மையா இருக்கு. அவுட்லுக் ரொம்ப அழகா இருக்கு கென், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேற ஒயிட்டா இருக்கிறதுனால இந்த கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு. பிரிண்டட் ட்ரெஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? எவ்வளோ ரேட் இருக்கும்? வாவ், காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன் நான் கென். ஓகே, நான் தலை சீவியாச்சு. வா கென், போலாம். இப்போ உனக்கு டைம் ஆகலையா? எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? தேங்க்ஸ் கென். இதுதான் பார்பி, இதுதான் தள்ளுவண்டி கடை. நம்ம ஊரு ஸ்பெஷல்ல சூப்பரா இந்த பாட்டி நல்லா சமைக்கிறாங்க. எப்படி இருக்கு கடை? எவ்வளவு அழகா இருக்குல்ல? கிராண்டா பண்ணிருக்காங்க. புதுசா தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாட்டி. ஆனா செமையா சமைக்கிறதா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு சொன்னாங்க. பார்பி, நல்லா இருக்குல்ல? கடையே ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு கென், பாக்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பாட்டியோட கொண்ட பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்காங்க இந்த பாட்டியும். ஹாய் பாட்டி, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு பாட்டி? வாங்க பசங்களா, வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன சாப்பிட்றீங்க? நீங்கள் என்ன கேட்டாலும் இங்கே கிடைக்கும். சுட சுட எல்லாம் பண்ணி வச்சாச்சு. வாங்க, ஒரு பக்கமாக உட்காருங்க. ஐயோ, இந்த பசங்களை பாரு, எவ்வளோ ஜோடியாக அழகா இருக்காங்க, நல்ல அம்சமாக இருக்காங்களே. நானும் என் புருஷனும் சின்ன வயசில் இப்படி தான் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த பசங்க ஊர் சுற்றுறத பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அழகா இருக்காங்களே. ஆஹா, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்களே, ஜோடி சூப்பர். இந்த பாட்டி நல்லா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஃபுட்டும் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா பார்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கு, ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்குன்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா நமக்கும் பிடிக்கும். உனக்கு தான் இந்தியன் ஃபுட் எல்லாம் பிடிக்கும் இல்லையா? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இதெல்லாமே செய்யறாங்க. அங்க பாரு, நல்லா வாழை இலையெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓபன் பண்ணி அந்த பாட்டி பரிமாறும் போதுதான் இருக்கும். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்பி. எல்லாருடைய ரிவ்யூவும் எல்லாருடைய கமெண்ட்ஸும் கேட்டுட்டு தான் நான் இங்க வந்து உனக்கு கூட்டிட்டே வந்திருக்கேன். உன்னை இல்லைன்னா இந்த மாதிரி ஹைஜீனிக்காவே இல்லாத கடைக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்ல. சரி, ஓகே, இந்த பாட்டி எடுக்கிறாங்க. என்ன பசங்களா, உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறீங்க? சரி, ஓகே, உட்காருங்க, நான் பரிமாறுறேன், எல்லாம் போடுறேன். இதோ பாருங்க, இட்லி செஞ்சு வச்சிருக்கேன், தேங்காய் சட்னி செஞ்சு வச்சிருக்கேன், தக்காளி சட்னி செஞ்சு வச்சிருக்கேன், தக்காளி சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், ரைஸு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழம்பு, சாம்பார், தக்காளி குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் வெரைட்டியாக உங்களுக்காக தான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் நிம்மதியாக சாப்பிடலாம். ரைஸ் வேணுங்கிறவங்க ரைஸ் எடுத்துக்கோங்க, இட்லி வேணுங்கிறவங்க இட்லி வச்சுக்கோங்க. இல்லை இட்லியும் வேணும் ரைஸும் வேணும்னா அதையும் கூட சாப்பிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டாங்க, நான் இப்போ வந்து உங்களுக்கு இட்லி பரிமாறுறேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து அலைன் பண்ணி வச்சிடுறேன், அப்புறமா உங்களுக்கு பரிமாறுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அடடா, கடையிலலாம் ஈரமாயிடுச்சே, இந்த இடத்துல வச்சிருக்கவே கூடாது, கீழேயே வச்சுருந்துருக்கலாம். இந்த பசங்க வராங்க, கொஞ்சம் பில்டப்பாக இருக்கும்னு இங்கே வச்சோம் பாரு. ஐயோ, ஈரமாகி போச்சே கடைக்குள்ள. சரி, பரவாயில்ல, காய வச்சா சரியாயிடும் தான் நினைக்கிறேன்.
ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வைப்போம். நல்ல பெரிய ரிச்சான கஸ்டமரு, இவங்களை அப்படியே அமுக்கிட வேண்டியதுதான். இவங்களுக்கு நல்லா பரிமாறணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க. இந்த பொண்ணு பாரு எவ்வளோ அழகாக இருக்கா, செருப்பை கூட கழட்டாமல் வந்து உட்காந்து சாப்பிட்றா பாரு. எங்கேயாவது நம்ம ஊர் புள்ளங்கிறா, இது என்ன இந்த புள்ள செருப்பை கழட்டாமல் சாப்பிட்றா. சரி ஓகே, அவளோட இஷ்டம். ஆனாலும் மனசு உறுத்தத்தான் செய்யுது இந்த மாதிரி ஜோடியெல்லாம் பார்க்கும்போது. சரி, இந்த பிள்ளைக்கு நம்ம வந்து பரிமாறிடலாம். அந்த பொண்ணு பேரை என்னன்னு கேட்கலாமா? அது எதுக்கு கேட்டுக்கிட்டு, கேட்டால் தப்பாக்கப்பா நினைக்க போகுது. சாப்பிட்டுட்டு போகிறத விட்டுட்டு, காசை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போடுறத விட்டுட்டு நம்ம எதையும் கேட்க வேண்டாம். இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல? இது சாம்பார், இது தக்காளி ரசம், இது குருமா, இது ரைஸு, இதுவும் ரைஸு, இது இட்லி, இது தேங்காய் சட்னி, இது தக்காளி சட்னி. உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன வைக்கிறது? முதல்ல நான் உங்களுக்கு பிளேட்டை கொடுக்குறேன். வாவ், நல்லா வாசனையாவும் இருக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. நல்ல ஃபுட்டு. இன்னைக்கு நல்லா ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். கென், உனக்கு பிடிச்ச வெரைட்டிஸும் இருக்கு. என்ன பார்வி, என்னையே கலாய்க்கிறியா? உனக்கு பிடிச்சதும் தான் இருக்கு பார்வி. ஏமா பொண்ணே, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன்னோடைய ஜடைய தூக்கி பின்னாடி போடுறியா? முடியில விழுந்துருமா. முடி சாப்பாட்டில் விழுந்து சாப்பிடக்கூடாது, அப்புறம் கடை மேலே குத்தம் சொல்லக்கூடாது. சரி ஓகே, உங்க 2 பேத்துக்கும் இலைய போடுறேன், சாப்பிடுங்க. பாட்டி, எனக்கு இலை வேண்டாம், கொஞ்சம் தட்டுல போடுறீங்களா? என்ன, இந்த பையனுக்கு இலை வேண்டாமா? சரி ஓகே, இலைய எடுத்துடுறேன். இந்த பையனுக்கு நான் தட்டுலயே சாப்பாடு போடுறேன். இந்தா, நல்லா கிளீனா கம்ப்ளீட்டடா கழுவி வச்சிருக்கிறேன். இந்த தட்டுல உனக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன். என்னம்மா பொண்ணே, சாப்பிட்றதுக்கு ரெடியா? இட்லி ஃபர்ஸ்ட் வச்சிடவா? ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு ஒரு இட்லி வச்சுட்டேன், உனக்கு இந்தாம்மா இட்லி. ஓகே, உங்களுக்கு சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா? 2 பேத்துல என்ன போடுறது? சட்னி போடவா, தக்காளி சட்னி? சரி ஓகே, என்ன வேணாலும் மனசு கூசாம வாய் கூசாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி உங்களுக்காக நல்லா சமைச்சு வச்சுருக்கேன், மூக்கு முட்டை சாப்பிடுங்க. இந்தப்பா தம்பி, நல்லா இருக்கும்பா, சாப்பிட்டு பாருப்பா. நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடு. எதுனாலே என்கிட்ட பாட்டிக்கிட்ட கூச்சப்படாம கேளுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இட்லி நல்லா உடைச்சு சாப்பிடுங்க. ஓகே பாட்டி, சாப்பிட தானே பாட்டி வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு பாட்டி. இட்லிக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பார்பி, செம டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்லி பாரு, நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல கூட இப்படி சமைக்க மாட்டாங்க, இத பாட்டி அசத்துறாங்களே, செமையா இருக்கு பார்பி. ஆஹா, வாசனை சூப்பரா இருக்கே. நல்லா தாளிச்சு கொட்டிருக்காங்க சட்னில, நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம என்ன சாப்பிடலாம் பார்பி? சாப்பாடு வாங்கிக்கலாமா? ஓகே, சாப்பாடே வாங்கிக்கலாம். பாட்டி கொஞ்சம் சாப்பாடு வாங்க பாட்டி, அதுதான் நல்லா எனக்கு வயிறு நம்போ. இட்லி எனக்கு போதும், சாப்பாடு வைங்க பாட்டி. கொஞ்சமா வைங்க பாட்டி, கொஞ்சமா வைங்க. ஓகே, பார்பிக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. ஓகே ஓகே, நீ உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பார்பி மேல, அவளுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கலனா அவ கோச்சுக்குவா. நீங்க அவளுக்கே வைங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் வைங்க பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்ஸ். கொஞ்சமா வைங்க. போதும் 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 பாட்டி. ஓகே, இதுக்கு சாம்பார் நல்லா இருக்குமா? பருப்பு சாம்பார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டி, கொஞ்சம் பருப்பு சாம்பார் கொடுங்க. சாப்பாட்டுக்கு பருப்பு சாம்பார் சூப்பரா இருக்கும், நீ வாங்கிக்க பருப்பு சாம்பாரும். அடுத்தது தக்காளி குழம்பும் நான் ஊத்துறேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு தக்காளி குழம்பு, கார குழம்புன்னு நம்ம ஊர்ல பேரு வைக்கிறேன். நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடுங்க. இங்கேருந்து போகும்போது நீங்கள் 2 பேரும் வயிற்ற தூக்க முடியாமல் எந்திரிச்சு போகணும். அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கணும். நம்ம ஊருக்கார பிள்ளைங்களாச்சு இல்லை, உங்களை அப்படி பார்க்கலைன்னா இப்படி இருந்தாங்க. கொஞ்சம் ரசமும் ஊற்றிக்கோங்க. நல்லா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாட்டியோட சமையலுக்கு எல்லாருமே அடிமை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏம்மா அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க, சாப்பிடுமா. அதையும் அந்த பையனையும் ஊட்டி விடுவ சொல்ல போல இருக்கு. நல்லா சாப்பிடு. என்னப்பா தம்பி, நீயும் அப்படியே வச்சுட்டு இருக்க, அந்த பிள்ளைய குறை சொன்னா நீயும் அப்படியே இருக்கிற. நல்லா சாப்பிடுப்பா தம்பி. வேற என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்கணும். எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் அடுத்தடுத்த தடவை நம்ம கடைக்கு வருவீங்க.
டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் என்ன பாட்டியை மறக்க மாட்டீங்கல்ல? என் சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. இந்த பாட்டி கொஞ்சம் ஓவரா பேசுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப நம்ம பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. பரவாயில்லதான். சாப்பாடு நல்லா தான் இருக்கு. வயசானவங்களுக்கு அப்படிதான் மென்டாலிட்டி இருக்கும். அப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. பார்பி, இதுக்கெல்லாம் அப்செட் ஆயிடாத. வயசானவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. பாட்டி, எனக்கு கொஞ்சம் சட்னி வைக்கிறீங்களா? அந்த தேங்காய் சட்னி வைங்க. பார்பிக்கு முதல்ல வச்சுடுங்க. பார்பிக்கு வச்சுட்டு தேங்காய் சட்னி எனக்கு கொஞ்சம் வைங்க பாட்டி. நல்லா இருக்கே, ஆஹா, நல்லா ஸ்மெல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் வந்ததே தேங்காய் சட்னியுடைய ஸ்மெல்லு தானே நான் நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் வைங்க பாட்டி. பார்பிக்கே வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் வைங்க. பார்பி, இந்த பாட்டிங்க கிட்ட இப்படிதான் பேசணும். அவங்கள முறைச்சுக்க கூடாது, அவங்கள திட்டக்கூடாது பார்பி. அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. அதுக்கு பதிலா அவங்க ஸ்லாங்லயே அவங்க கிட்ட பேசிடணும். என்ன, புரிஞ்சுதா பார்பி? நீ சொல்றதும் சரிதான் கென். ரொம்ப நல்லா கரெக்டா சொன்ன. பாட்டி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க பாட்டி. நல்லா இருக்கே. தண்ணி கூட நம்ம ஊர் தண்ணி மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி, வயிறே நிறைஞ்சிருச்சு.